ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 22/1/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசருடன் தை மாதம் 8ஆம் நாள், உத்தராயண புண்ணியகாலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சதுர்த்தி, வரக சதுர்த்தி, மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மகர லக்னம், இருப்பு 3 நாழிகை 59 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:58 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:33 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 5:53 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 2:58 மணி வரை கரஜை, அதன் பின்பு பிற்பகல் 2:33 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு பிற்பகல் 2:33 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திரோஷம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:33 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். பூசம், ஆயில்யம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்கள் ஏதாகிலும் இருந்தால் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்னைக்கு வியாழக்கிழமை, கண்டிப்பாக குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்ய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அடுத்தபடியாக இன்றைக்கி சூப்பரான ஒரு இது என்னென்னா சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி, தேய்பிரையில், வளர்பிரையில் பார்த்தீங்கன்னா வர சதுர்த்தி, வரங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சதுர்த்தி. இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முழுமுதற் கடவுள் கணபதியை தொழ சிறப்பான செய்திகள் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி அருகம்புல் கொண்டு ஆராதனை செய்து வாருங்கள். அதேமாரி அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாரி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் அதே மாதிரி உட்காந்துட்டு, என்ன நட்சத்திர சஞ்சாரம் தான் வேறு, மற்றபடி அதே இடத்துல உட்காந்துட்டு ராகுவிடோடு சேர்ந்துட்டு குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும்.
அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். அதேபோல் மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்றைக்கும் அதே ஜீவனஸ்தானத்தில் அதே சந்திர பகவான் அதே ராகு பகவானோடு இணைந்து அதே குரு பகவானின் பார்வை பெற்று தான் சஞ்சாரம் பண்ணுற நட்சத்திர சஞ்சாரம் தான் வேறு. மற்றபடி நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக சூதனமாக நடந்துக்கணும், இல்லைன்னா கவுத்து விட்டுரும். கவனமாக இருக்கணும், சரியா? அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ள தோன்றும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா இன்றைக்கி பாகிஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுடன் இணைந்தாலும் குருவின் பார்வை பெற்று தான் சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி நீங்கள் எண்ணிய எண்ணங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் அளவில் இருந்து வந்த வேதனைகள் மாறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். இந்த மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஏன்னா அஷ்டமராசி தான் இந்த உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் ராகுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் கிளேசம் இருக்கும். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்கோ, இல்லைன்னா வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்க நேரிடலாம். அதேமாரி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், பேசி தீர்த்துக்கணும். அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியை முன்னேற்றம் காண வேண்டும் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் இன்னைக்கும் கப்சிப் காராவடை அமைதியாக செயல்படணும். அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகி எரிச்சலை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் குருவின் பார்வை பெற்று ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி மனசில் இடம் புரியாத ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும். அதேமாரி மனசு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறகடித்த ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்றைக்கி அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவான முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்தனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்றைக்கும் அதே பகைரண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அதிரடியான வெற்றியை கொண்டு வந்து சேரும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறையும். அதற்குண்டான வகை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள்.
அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டிப்பாக வெற்றிகள் குவியும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க? அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் கொஞ்சம் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்குங்க. இன்றைக்கி கணவன் மனைவிக்கிட்டே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி குரு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் குரு பகவானும் உங்களை ஜென்மராசியை பார்க்குறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பான தகவல் ஒன்று சிறப்பாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மனதில் ஒருவித புது திட்டங்கள் தோன்றும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு பேப்பரில் மடித்து அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதே சுகஸ்தானத்தில் இன்றைக்கும் 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி நீங்கள் சில சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு சில முக்கியமான முடிவுகளை தீட்டுவீர்கள். அதே மாதிரி இன்றைக்கி கண்டிப்பாக இந்த கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். அதே சமயம் வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். அதே சமயம் குருவோட பார்வையை ராகுவோட இணைவு அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில திட்டங்களின் மூலம் அதிரடியாக மாற்றி அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன் பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒன்றும் வருமானம் வரலையா? கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிகற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ராகுவுடன் இணைந்து இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும். அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். தைரியமாக பேசுங்கோ, உங்களுக்கு உண்டான பதவிகள் உறுதியாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் இன்றைய தினம் வரலாம். அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல பெயர் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5.
அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் அதேமாரி கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஏன் நேற்றுக்கு மாதிரி இருந்தீங்கள்ல அதேமாரி. ஏன்னா இன்றைக்கும் அதே ஜென்மராசியில் தான் சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் என்ன, ராகுவுடன் இணைந்தாலும் குருவோட பார்வையை இன்றைக்கி வாங்குறதுனால கொஞ்சம் சமாளியும் தான் இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகன்று தெளிவாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சில காரியங்களில் எரிச்சல் ஏற்படலாம். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவுசெய்து இன்றைய தினமும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மீனராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி அற்புதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி ஒரு வெளியூர் பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். இன்றைக்கி ஆன்மீக பயணங்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். இடமாற்றம் தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தாயகம் திரும்பும் நிலை ஏற்படலாம். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7.